அவரை நம்ம சசிகலாமாக்க மட்டும் காலவாரி விடல, துரோகம் பண்ணல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணிருக்காருமா. பாஜக கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் ஆதரிச்சு பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டு ஆதரவு கொடுத்து நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு. கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, அத்தனை உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறார். இதையெல்லாம் மீட்கணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சே ஆகணும். அதே போல வாக்குறுதிகள் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டுல வடசேரி கனகமங்கலம் சந்தை பகுதிகளில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் கட்டப்படும். ரூபாய் 1,70,00,000 மதிப்பீட்டுல நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இது நிச்சயம் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அமைச்சர். ஆரூர் மற்றும் தங்கம்பூர் பகுதிகளில் ரூபாய் 64 கோடி மதிப்பீட்டுல குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். சேகரிக்கப்படும் குப்பைகளை பிரித்தெடுக்க ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டுல மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி அமைக்கப்படும். ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டுல குப்பைகள் மூலம் உயிரி எரிவாயு திட்டம் செயல்படுத்தப்படும். அதே போல 50 கோடி மதிப்பீட்டுல ஐடி பார்க், புதிதாக ஒரு ஐடி பார்க் இந்த மாவட்டத்தில் தொடங்கப்படும். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கண்ணாடி பாலம் அமைத்து தரப்படும். மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மீன் பதப்படுத்தும் நிலையம் புதிதாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி செய்வார் நம்பிக்கை. கண்டிப்பா ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்புல உட்காரும் போது உங்களுக்கு தெரியும் என்ன பெரிய பிரச்சனை, கோவிட் பெருந்தொற்று. செகண்ட் 2வது அலையில தான் தலைவர் முதலமைச்சர் அமர்ந்தார். கடும் நிதி நெருக்கடி. எல்லாரும் என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 4 மாசம் கோவிடோட போராட்டத்துக்கு முடிஞ்சு போச்சு. தலைவர் அவர்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, மருத்துவ விழிப்புணர்வு. எல்லாரும் கோவிட் ஊசி போட்டுக்கிட்டு பயந்தாங்க. அப்ப தலைவர் அவரே முதல்ல போய் ஊசி போட்டுக்கிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுறான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர். தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்ணாரா இல்லையா? முதல் கையெழுத்து போட்டார், பெட்ரோல் விலையை 3 ரூபாய் கம்மி பண்றாங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னதை செஞ்சார். அதே மாதிரி இங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க. 2வது கையெழுத்து என்ன போட்டாரு, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வருவேன் சொன்னாரே, கொண்டு வந்தாரா இல்லையா? உபயோகப்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. இந்த மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இருக்குல்ல, இதன் மூலம் இந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல எத்தனை பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்கன்னு தெரியுமா? 465 கோடி. பஸ் ஃபுல்லா போகுது, பஸ் ஃபுல்லா போகுது, ஆண்களுக்கு நிப்பாட்ட மாட்டாங்க. 465 கோடி பயணங்கள் தான். எவ்வளவு பயணங்கள்? 465 கோடி பயணங்கள். வெறும் மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களுக்கு தான் முன்னுரிமை. இப்போ இந்த மாவட்டத்தில் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 21 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. இப்ப மகளிர் யாரோ அத பிங்க் பஸ் எல்லாம் கூப்பிடுறது இல்லை, எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். ஆனா என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், அதுதான் புதுமை பெண். இப்ப இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் அவங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி இன்னொரு திட்டம் பேரு புதுமை பெண் திட்டம். நம்ம தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்கணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது, கல்லூரிக்கு போய் மேற்படிப்பு படிச்சு வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல சேர்க்கப்படுவது. வருஷம் 3 லட்சம் மாணவிகள் இதை பெறாங்க.